ஜூலை 22 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிராமி ஆசைப்பட்டு கேட்டதுனால கோவில்ல பாடின அதே அம்மன் பாட்டை வீட்லயும் தீபா பாடுறாங்க. அதை எல்லாருமே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ரம்யாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இந்த கார்த்தி அந்த தீபா கிட்ட என்ன இருக்குதுன்னு அவளை பார்த்து இப்படி வளைஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. எந்த வகையிலையுமே கார்த்திக்கு ஈக்குவலாக அந்த தீபா இல்லவே இல்லை. ஆனால் அவளுக்காக இவன் எதையும் செய்ய துணிகிறான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டம் பாடி முடித்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா பாடுன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமியை நீ ரொம்ப நல்லா பாடுற, சீக்கிரமாகவே உனக்கான திறமை உன்னைய தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சியை கூப்பிடுறாங்க. மீனாட்சி, என்னோட கபோர்டுக்குள்ள இந்த வீட்டோட பாரம்பரிய நகை ஒன்று இருக்குது, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகையும் எடுத்துட்டு வந்து மீனாட்சி அபிராமியுடைய கையில் கொடுக்குறாங்க. இங்கே பாரு தீபா, இதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ கையில் இந்த நகையை கொடுக்கறதுக்காக நான் போனேன். அப்பவே கார்த்தி வந்து தடுத்துட்டான். இந்த நகை உனக்கு தான் சேரணும், ஏன்னா இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையுமே வந்து இழுத்து போட்டு நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற. யார் யாருக்கு என்ன தேவை, யார் யாருக்கு என்ன பண்ண எப்படி பிடிக்கும் அப்படின்னு எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கிறது நீ மட்டும்தான். அதனால் இந்த பாரம்பரிய நகையை இனி உன் கழுத்தில் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் இதை வந்து கலட்டவே கூடாது, உனக்கு இது இன்னொரு தாலி மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்கத்த, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் பேச்சை இனி நான் மீறவே மாட்டேன், எதுக்காகவும் இந்த செயினை நான் கழட்டி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸும் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு அவங்களுடைய வயிறே பற்றிக்கிட்டு எரியுது. என்னடா இது, இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டாவது மருமகன்னா இந்த மீனாட்சி கூட ஒரு டைம் புருஷனு வேணா தாலியும் வேணான்னு கழட்டி வீசிட்டு போயிட்டா. நான் தான் இந்த வீட்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நிலையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மரியாதை கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை. ஆளாளுக்கு நான் என்ன பண்ணினாலும் அதை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட எனக்கு பாராட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ என்னடானா எனக்கு பின்னாடி வந்து இந்த வீட்டோட பாரம்பரிய நகையை வந்து கைப்பற்றிட்டாளே, நம்ம இவளை ஏதாவது பண்ணி அந்த நகையை நம்ம கைக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு முதல்ல அத்தையை நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ தான் அத்தை மனசு மாறி அந்த நகையை தீபா கிட்ட இருந்து தனக்கே வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த நகை நமக்கு நிரந்தரமாக இருக்கும். நாம் ஏதாவது பிளான் பண்ணி வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த அருண் சும்மா இருக்க மாட்டான். மறுபடியும் அந்த நகையை பிடுங்கி அந்த தீபா கிட்டேயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவை பற்றின எல்லா விவரத்தையுமே ஆளை வச்சு அங்கங்கே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அது தெரியாமல் ரம்யாவும் கார்த்திக்குடைய வீட்டில் நலம் விசாரிக்க வந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்ட உடனே வெளியே போயிடுறாங்க. கார்த்திக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இந்த ரம்யா அப்படிங்கிற பொண்ணு ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருக்கிறாளா, உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி தன்னை பற்றி தான் எல்லா விவரத்தையுமே சேகரிக்கிறான் அப்படிங்கிறத ரம்யா புரிஞ்சுக்காம அவங்க வீட்டிலேயே வந்து எல்லாருக்கூடையுமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த மீனாட்சி மைதிலி 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பணும், அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க.